ஒரு யங் பேஷண்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அது ஒரு 20 வயசுலையோ, ஒரு 25 வயசுலையோ, இல்லை 30 வயசுக்குள்ளேயோ எடுக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா குழந்தை பெற்றுக்க முடியுமா? நார்மலாக குழந்தை பெற்றுக்க என்ன பண்ண முடியும்? அப்படின்றத பற்றிய டாபிக் தாங்க நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வணக்கம், நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் ஏசி செந்தில்குமார், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர், சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஒரு யங் ஏஜ் ட்ரீட்மெண்ட்டில் நம்ம பண்ணுறப்போ கேன்சர் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நம்ம அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க அதுக்கு பிற்பாடு நார்மலாக குழந்தை பெற்றுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறதும், ட்ரீட்மெண்ட் அப்பையும் அதுக்கப்புறமா சில ஸ்ட்ராட்டஜிஸும் பண்ணுறது முக்கியமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது சின்ன வயசில் இருக்காங்க, ஒரு குழந்தை தான் இருக்குது, இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கேன்சர் டயக்னோசிஸ் வந்தால் அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன் இது முக்கியம் அப்படின்னா, இந்த சர்ஜரியோ இல்லை ரேடியேஷனோ கீமோதெரப்பி எல்லாமே சிறிதளவுக்கு உங்களுடைய ஃபர்டிலிட்டியை பாதிக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு மேல் பேஷண்ட் ஆரம்பிக்க போகிறோம், அவங்களுக்கு ஈஸியாக பண்ணக்கூடியது ஸ்பெர்ம் பேங்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த விந்துணுவை நம்ம டெஸ்ட் பண்ணி நார்மலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த விந்துணுவை செப்பரேட் பண்ணி இந்த ஸ்பெர்மை பேங்க் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. பிற்காலத்தில் அவங்களுக்கு வைத்தியம் ஆரம்பித்ததுக்கப்புறம், இந்த கீமோதெரப்பி எஃபெக்ட் வந்ததுக்கப்புறம் ஸ்பெர்ம் குவாலிட்டி பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். மேல் ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸ்பெர்ம் பேங்கிங்கிறது ரொம்ப ஈஸியாக 2-3 டேஸ்லேயே பண்ண முடியும். ஃபீமேல் ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் சிரமம் இருக்குங்க. சில கீமோதெரப்பி ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாகவே உங்கள் ஓவரீஸை பிளாக் பண்ணுறதுக்கு, வேலை செய்யாமல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்பப்பைக்கோ இல்லை மலக்குடலுக்கோ ரேடியேஷன் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நார்மலாக இந்த சினைமுட்டை பை சொல்கிறோம் இல்லையா, அது அந்த தான் இருக்கும். ஸோ அதுக்கும் அந்த அளவுக்கு ரேடியேஷன் கிடைக்கிறப்போ அந்த சினைமுட்டை பை வேலை செய்யாமல் போயிடுங்க. அதுக்கப்புறம் நார்மலாக கருத்தரிக்கிறது ரொம்பவே சிரமமாயிடும், முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன பண்ணோன்னா, அது சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குங்க. சில மருந்துகள் கொடுத்து ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த ஓவரியை அல்ட்ராசவுண்ட் கேட்டடாக சின்ன ஊசி போட்டு அதுலேருந்து அந்த ஊசைட்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணோம். இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கலாமே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மினிமம் 2 to 6 வீக்ஸ் வரைக்கும் இந்த ப்ரோட்டோகால் ட்ரீட்மெண்ட் வரலாம். ஸோ சில டைமில் இந்த 2 to 6 வீக்ஸே கூட சில கேன்சர்ஸில் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஆக்சலரேட்டட் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறது முக்கியமாக நம்ம யோசிக்கணும். இந்த மாதிரி ஊசைட்டை ப்ரிசர்வ் பண்ணி அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணுறது முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது இல்லாமல் கீமோதெரப்பி கொடுக்குறப்ப அந்த ஓவரி பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு அந்த 6 மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஓவரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சில மெடிசன்ஸ் இருக்குங்க. குனோடோட்ராஃபின் ரிலீசிங் ஹார்மோன், GnRH அனலாக்ஸ்னு சொல்லுவோம். அது கொடுக்குறப்ப அந்த கீமோதெரப்பியோட சேர்த்து அந்த மருந்தையும் கொடுப்போங்க. அப்படி கொடுக்குறப்ப அந்த ஓவரியை ஒரு மாதிரி ஒரு ஹைபர்னேஷன் மோடு கூட்டு போகுதுன்னு வச்சுக்கலாமே. அந்த ஓவரி பாதிப்படையாமல் கீமோதெரப்பி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த இன்ஜெக்ஷன் நம்ம நிறுத்தினோன்னா அதுக்கப்புறம் நார்மலாக அவங்க ஓவரிஸ் ஃபங்க்ஷனை ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு நதர் ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாமே நம்ம பண்ண முடியும். இது இல்லாமல் ஸ்பெசிஃபிக் கேன்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொன்னேன் இல்லையா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு ரேடியேஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனை நார்மலாக அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. அவங்களுக்கு அந்த ஓவரிய ஃபங்க்ஷனை அட்லீஸ்ட் ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி ஊசைட் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் அவங்களால ஒரு வாடகை தாயின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சர்கசி மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம். ரெண்டாவது, யங் ஏஜாக இருக்கிறப்ப இந்த ஹார்மோனல் ஃபங்க்ஷனும் முக்கியமாகுது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவான்னா, ஓவரியன் டிரான்ஸ்பொசிஷன் சொல்லுவோம். இதை லேப்ரோஸ்கோபிக்கோவோ இல்லை ரோபோட்டிக்காவோ இந்த ஓவரியை இந்த ரேடியேஷன் ஃபீல்டு இல்லாமல் இந்த சீக்கம்னு சொல்லுவோம், இந்த மாதிரி கோலனுக்கு பின்னாடி, அதாவது பெருகுடலுக்கு பின்னாடி போய் நம்ம மொபிலைஸ் பண்ணி வச்சு அந்த ரேடியேஷன் ஃபீல்டு விட்டு வெளியே வைப்போம். ஸோ இது ஒரு சின்ன ப்ரொசீஜருங்க, சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இது பண்ணுறதுனால ரேடியேஷன் ஃபீல்டு விட்டு அது வெளியே போகும்போது அந்த ரேடியேஷனால் அந்த ஓவரி பாதிப்படையாமல் பார்த்துக்கலாம். இது இல்லாமல் நம்ம ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு ஓவரியை பாதிக்காத கேன்சர் மருந்து கொடுக்க முடியும்னு பார்ப்போம். உங்கள் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட் கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா எந்த ட்ரக் இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும், இந்த மாதிரி கேன்சருக்கு, அதில் ஃபர்டிலிட்டி அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகாமல் ஓவரியை பாதிப்படையாமல் இருக்கும் அப்படின்றதையும் யோசிச்சு தான் அவங்க கீமோதெரப்பி ட்ரக்ஸ் யூஸ்வலாக கொடுப்பாங்க. கீமோதெரப்பி நம்ம கொடுக்குறப்ப வி ஹாவ் டு டேக் சம் ப்ரிகாஷன்ஸ். என்ன ப்ரிகாஷன்ஸ்ன்றதை ஒன்றா பார்ப்போம். ஏர்லி கேன்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் சர்ஜரிஸ் பண்ண முடியுங்க. ஒரு சைடு ஓவரியில் ஏர்லி டியூமராக இருக்குது, பார்டர் லைன் கேன்சர்ஸோ இல்லை ஏர்லி இன்வேசிவ் கேன்சருக்கு கூட இந்த மாதிரி பண்ண முடியும். வேறு எங்கேயும் பரவல, லோ கிரேட் டியூமர்னு கன்ஃபார்ம்டாக தெரிஞ்சுது அப்படின்ற பட்சத்தை நம்ம ஃபர்டிலிட்டி ஸ்பேரிங் சர்ஜரியாக பண்ணலாம். என்ன பண்ணுவோன்னா, கர்ப்பப்பையையும் ஆப்போசிட்டில் இருக்க நார்மல் ஃபங்க்ஷனிங் ஓவரியும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எந்த பக்கம் டியூமர் இருக்கோ அதை மட்டும் எடுத்துட்டு, அது பரவக்கூடிய நெறிக்கட்டிகள், ஒமட்டம், இதெல்லாம் நார்மலாக இந்த மாதிரி கேன்சருக்கு பண்ணுற ஆப்ரேஷன், அது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓவரியும் யூட்ரஸும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ஸ்பேரிங் பண்ணுறது ஏர்லி கேன்சர்ஸ் இன் சைல்டுஹுட் இந்த மாதிரி யங் பேஷண்ட்ஸ்க்கு பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கீமோதெரப்பி வைத்தியம் ஏதாவது தேவைனாலும் கொடுத்துட்டு, வைத்தியம் முடிஞ்சு யூஸ்வலாக 2 years கழிச்சு அவங்களுக்கு இன்னும் நோய் திருப்பி எதுவும் வரலை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேர் தேவ் கன்சீவ்ட் நார்மலி ஆல்சோ. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம பண்ண முடியும். இதுதான் ஃபர்டிலிட்டி ஸ்பேரிங் சர்ஜரிஸ். பட் இது எல்லாருக்கும் பண்ண முடியுமானா இல்லைங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி ஏர்லி டியூமராக இருக்கணும், அது வேற எங்கேயும் பரவாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த
இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய கேன்சர்ஸ்க்கே கூட இது பண்ண முடியுங்க. இது வந்து ரேடிக்கல் ரெக்லெக்டமியா சொல்லுவோம். கர்ப்பப்பை ஃபுல்லாக எடுக்காமல் அந்த கர்ப்பப்பை வாய் மட்டும் இருக்கிற பகுதியை அதோட சேர்த்து பரவக்கூடிய இடங்கள், நெறிக்கட்டிகள், அந்த சைட் வால் இருக்க டிஷ்யூஸ், பாராமெட்ரியம் சொல்லுவோம், அது எல்லாத்தையும் எடுத்து ஏர்லி டியூமராக இருந்ததுன்னா வைத்தியம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களால நார்மலாக கன்சீவ் பண்ண முடியும். இந்த மாதிரி கர்ப்பப்பை வாய்ப்பு எடுக்கிறப்போ ப்ரீமேச்சுவர் லேபர் ஆகி இந்த மாதிரி ப்ரீடம் சில்ட்ரன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி கரெக்டாக டைம் பண்ணி நம்ம டெலிவரி கண்டக்ட் பண்ணுவது தேவைப்பட்டால் சிசேரியன் பண்ணி அந்த குழந்தைங்களை ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியும். பட் எல்லாருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமானா எல்லா கேன்சருக்கும் இது பண்ண முடியும்னாலும் இந்த மாதிரி கைனகாலஜிக்கல் கேன்சர்ஸ்க்கும் நம்ம பண்ண முடியுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோமெட்ரியல் கேன்சர்ஸ், கர்ப்பப்பையில் இருக்கிற லைனிங் வந்து எண்டோமெட்ரியல்னு சொல்லுவோம். இதில் வந்து புற்றுநோய்க்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கிறது இன்சிட்டு கேன்சர்ஸ் இருக்குது, இல்லை வெரி ஏர்லி பாலிப்ஸ் இருக்குது. இதில் வந்து கேன்சருக்கான ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு நார்மலாக கருத்தரிக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷன். அப்போ என்ன பண்ணுவோம்னா அந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி, அதாவது ஹிஸ்ட்ரோஸ்கோப்ன்றது என்னென்னா ஒரு எண்டோஸ்கோப் வந்து யூட்ரஸ்குள்ளே போய் அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கிற அந்த லைனிங் ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதில் நிச்சயமாக புற்றுநோய் எதுவும் இல்லை, பாக்கி எதுவும் நோய் விடலைன்ற நம்ம பிளான் பண்ணி ஹைடோஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் ட்ரீட்மெண்ட்டையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து கேன்சர் ப்ரோக்ரஷன் இல்லை இன்சிட்டு சேஞ்சஸ் இருந்து ப்ரோக்ரஷன் இல்லைன்றது எவ்ரி 3 months அல்ட்ராசவுண்டோ இல்லை வந்து நம்ம ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணி இந்த மாதிரி பயாப்சி பண்ண வேண்டியிருக்கோங்க. இன்டென்ஸ் ப்ரோட்டோகாலுங்க. ஸோ ரெகுலராக இந்த மாதிரி ஃபாலோ வரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இது சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் நிறைய சென்டர்ஸில் வந்து இது கேர்ஃபுல் கைடன்ஸோ இல்லை ட்ரைனிங் இல்லைனா பண்ணக்கூட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ இந்த கிரேட் எதுவும் அதிகமாகலை, கேன்சர் எதுவும் திருப்பி வரல அப்படின்றத நம்ம எவ்ரி 3 months ஸ்கேன் பண்ணியோ எவ்ரி 6 months இந்த மாதிரி ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இல்லை க்யூர்ட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நார்மலாக கூட கன்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறது, சப்போஸ் இது ஊசைட்டாவோ இல்லை மேரிடாக இருக்கவங்களுக்கு வந்து ஊசைட் இல்லை வந்து இந்த ஸ்பாம் பேங்கிங்கை விட இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. எம்ப்ரியோ ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது, அதாவது மேல் கேமெட்டையும் ஃபீமேல் கேமெட்டையும் லேப்லேயே ஃபியூஸ் பண்ணி டெஸ்ட் டியூப் பேபிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபியூஸ் பண்ணி வச்சு ஒன்ஸ் அவங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் எப்படி IVF பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அந்த பேபியை வந்து உருவாக்குறதுக்கு டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி பண்ணலாம். இதுவும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஹார்மோனல் ஃபங்க்ஷனையும் ப்ரிசர்வ் பண்ணுறது முக்கியம். இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் பண்ண முடியுமான்னு உங்கள் ஆங்காலஜிஸ்ட் கிட்ட பேசுங்க, உங்கள் ஆப்ஸ்டிட்ரிஷியன் கிட்டையும் இல்லை கைனகாலஜிஸ்ட் கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எதாவது பண்ண முடியுமான்றதை பாருங்கள். ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த GnRHலாம் போட்டோன்னா உங்கள் ஓவரி ஃபங்க்ஷனையும் ப்ரிசர்வ் பண்ண முடியுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பேச வந்த டாபிக், ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் இன் கேன்சர் தெரப்பி. வணக்கம்.